ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராஜி. வெல்கம் டு ராஜி வித் மனை சேனல். இது என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே வந்து ஆஃபீஸில் ஃபேமிலி டே இருந்துச்சுங்க. அதுக்காக வந்துட்டு நான், எங்கள் அம்மா, என் பாப்பா 3 பேரும் போனோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்புக்கு போயிட்டான். ஸோ அவனால் வர முடியல. ஹஸ்பண்டும் அப்பாவும் கொஞ்சம் வேலை, அவங்களும் வர முடியலங்க. ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும் போயிட்டோம். போனோடனே என்ட்ரன்ஸில் பாப்பாவை நிற்க வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே நடந்து போகணுங்க. மெயின் கேட்லேருந்து உள்ள என்ட்ரன்ஸ்க்கு. நல்லா செம்ம ஆட்டம். என் பொண்ணு பார்த்திங்கன்னா குஷியாக போகிறாங்க பாருங்கள். இவள் தான் பயங்கர குஷியாக இருக்கா. இதுதான் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னே நம்மளுக்கு டேக் ஒன்று தருவாங்க. அது கையில் டேக் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கெல்லாம் டெய்ரி மில்க் சாக்லேட்டு எப்படி ஓடுறா பாருங்கள். அவ்வளோ எந்தவா இருக்கா என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக் கொடுத்தாங்க. அது வாங்கி சாப்பிட்டுட்டு நானும் சாப்பிட்டேன், அம்மா அப்புறம் பாப்பா எல்லாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ செஷன் இருந்துச்சு. சரி ஃபோட்டோ எடுக்கலான்னு போனோம். பயங்கர ரஷ்ஷாக இருந்ததுனால அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே ஃபோட்டோ செஷன் இருந்துச்சு. பட் அங்கேயுமே லைன் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்திங்கன்னா கேஃபெட்டேரியா போயிட்டோம். ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு குட்டீஸ்களுக்கான கேம்ஸ் இருந்துச்சு. அந்த கேம்ஸ் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் 6th ஃப்ளோர் போயிட்டோம். இங்கே பாருங்கள், பாப்பா வந்து பயங்கர ஜாலியாக இருந்தா. அவள் 3 கேம் விளையாண்டா. நாங்கள் எதுவும் விளையாடலை. மட்டும் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தா. அவளுக்கு வந்துட்டு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. இன்னும் நான் விளையாடணுன்ட்டு இருந்தா. அதனால் டைம் ஆச்சு, தம்பியை பிக் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த கேம் விளையாண்ட ஆங்க்ரி பேர்ட் கேமு, அப்புறம் த்ரோ பாலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸோ விளையாண்டாங்க. எக்ஸோ விளையாடும் போது அவளுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அது இன்னொரு வாட்டியும் விளையாடணும்னு சொன்னான். பட் ஆனால் நாங்கள் டைம் ஆகிடுச்சுன்ட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே எங்களுக்கு வந்துட்டு நெயில் பெயிண்டிங், டேட்டூ இதெல்லாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் போடலை. அதுக்கெல்லாம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்தாங்க. எக்ஸோ விளையாடுறதுல இவள் பயங்கர ஹாப்பி, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்துட்டு நம்ம ஒர்க் பிளேஸை வந்துட்டு அம்மாவுக்கும் காமிச்சேன். அவங்க வந்துட்டு ஹாப்பி, பயங்கர ஹாப்பி. அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசைங்க, என்னோடய ஆஃபீஸை பார்க்கணும், ஒர்க் பிளேஸ் எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. இன்னொன்று வந்துட்டு ஒரு ஆனந்த கண்ணீர் வரும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டாங்க. அவங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் வராங்க. பார்த்தோன்னே ஃபீல் ஆகிட்டாங்க. அப்புறம் 360 ஃபோட்டோ செஷன் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேஃபெட்டேரியா போனோம். கேஃபெட்டேரியாவில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பாவ் பஜ்ஜி, அதுக்கப்புறம் சீஸ் பால்ஸ் மாதிரி ஸ்மைலி பொட்டேட்டோஸ் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு டீ குடிச்சிட்டு என் பொண்ணு வந்து 2 டான்ஸ் போட்டாள். அதை பார்த்துட்டு வந்துட்டு டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.